எனக்கு நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பாராட்டி பேசுறது, அவருடைய திறமையை எப்படி வெளி உலகத்துக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது வந்து எங்கள் அருமை நண்பர் ஜான் சொன்னது போல் இன்றைக்கி மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், நான் 2001 சட்டப்பேரவை உறுப்பினரான பிறகு அரசுக்கு ஆலோசனை சொல்லி அதை அச்சீவ் பண்ணது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, அது நான் அச்சீவ் பண்ணது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது போன்ற லாட்டரி தடை சட்டம், இதுமாரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அது பேசு பொருளாக மாறலை. அதுக்கான எல்லா புகழையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கான மைய கருவாக இருந்தவன் நான். அதையெல்லாம் இன்றைய தலைவர்கள், இன்றைய திரை பிரபலங்கள் அப்படி சொல்லி பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினவர் அண்ணன் ராதாரவி அவர்கள். நான் தேர்தலில் முடிச்சுட்டு நேற்று முன்தினம் ஒரு வெளி மாநிலத்துக்கு குடும்பத்தோடு நான் பயணமானேன். செல்வகுமார் அண்ணன் தொலைபேசியில் தொடர்பு பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னார். நான் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லலை, நான் வெளியில் இருக்கேன்னா அண்ணன். இல்லை, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குது, அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னார். இப்போ தான் தொடங்கி தேர்தலாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வெளியில் போயிருக்கிறேண்ணா அப்படின்னேன். வர முடியுமா, முயற்சி பண்ணுங்கனாரு. உடனே விமானத்தை பிடிச்சி நான் இங்கே வந்தேன். அது முதல் அண்ணன் சொன்ன பேர் ராதாரவி அண்ணன் வராங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்களை சந்திக்கணும், பேசணும், என்னை நமக்கு அதிகமான நெருக்கம் இல்லை, பழக்கம் இல்லை, ஆனால் பல இடங்களில் நீங்கள் என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு கூறி அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க, இது பெரிய, இது யாருமே செய்யாத ஒன்று, அதனால் உடம்புலாம் நல்லா இருக்கேன்னா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ராதாரவி அண்ணன்கிட்ட பேசினேன். அவரே இங்கே வரேன்னாரு. அப்போ பார்க்க வரேன்னேன். அடுத்தது அம்பிகா மேடத்தை சொன்னாங்க. நான் பள்ளி பருவனாக இருக்கும்போது அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய சிஸ்டர் ராதா படங்கள் இதெல்லாம் பார்த்தேன். 14 வயசு 15 வயசு பையனாக இருக்கும்போது. அதுலேயும் இந்த படிக்காதவனில் அந்த ஒரு ஃபியட் காரில் அந்த பெட்ரோல், அந்த அது ஏதோ ஒன்று வயிற்றில் கர்ப்பிணி தாய் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க, சாராய், அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதனால் அவங்களுடைய நடிப்பு, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவங்களுடைய தீவிர ரசிகர். வீட்டிலலாம் இவங்களுடைய படங்களை ஒட்டி வைப்பாங்க. அப்படியே பட்டு இப்போ வந்த பிறகு தான் தெரியுது ஹோட்டலே அவங்களுக்கு தான் அப்படின்னு. உண்மையாம்மா? பேர் தானா? பரவாயில்ல, ஹோட்டலே உங்களுக்கு தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், மகிழ்ச்சி. ஆனால் ஈஸியாரெலாம் சொன்னாங்க நிறைய இடங்கள். நான் ஒரு வீடு பார்க்க போகும்போது அங்கே நிறைய இதெல்லாம் யாருது அப்படின்னா எல்லாம் அம்பிகா மேடுது அப்படின்னாங்க. உண்மையிலே அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் அக்காலம் தங்கியும் நடித்து தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்று ஒரு மிகப்பெரிய கதாநாயக நடித்த ஒருவர், தன் உழைப்பின் மூலம் சம்பாதித்து பொருளீட்டி வாழக்கூடிய நடிகை. அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்ரம் அண்ணன் வராங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் விக்ரம் அண்ணன் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா தமிழ் திரைப்படத்தில் ஒரு ஆபாசம் இல்லை, இரட்டை வசனம் இல்லை, அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லை, அற்புதமான படைப்பாளி நம்முடைய அண்ணன். அதனால் அவர் இவங்க எல்லாரையும் நான் ஒரு மேடையில் சந்திக்கிறேன். ஸ்டென் மாஸ்டர் சிவாவை பற்றி இந்த பிரச்சாரத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். அவரை பற்றி பேசலாம், அவர் பேரை சொல்லி இல்லை. ஆனால் இந்த ஸ்டென் நடிகர் யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தருக்கு பேர் வாங்குறாங்க, யாரோ அடி வாங்குறாங்க, வாங்குறாங்க, ஒருத்தர் கதாநாயகராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து மக்களுக்கான தலைவர்களை நீங்கள் வந்து திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்க அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய அந்த தியாகத்தை போற்றியிருக்கிறேன். அதேமாதிரி நம்முடைய இவருக்கு நக்கல் நையாண்டி பிடிச்சவர்னு தான் அவருடைய சில அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஜெகன் அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு பன்முக ஆற்றல் உள்ளவராக வளர்ந்துட்டு வந்துடுறாங்க. அந்தோணி அண்ணன், அறிவுமதி அண்ணன் அவரை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அறிவுமதி அண்ணன் என்னுடைய உறவினர், எங்கள் ஊருக்காரரு. சின்ன பொண்ணு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதனால் இந்த முகம் இன்றைக்கி உலகம் பூரா பேசு பொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலே தமிழர்களுக்கு நான் வந்து உலக தமிழரின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திருக்கிறேன். ராதாரவி அண்ணன், அம்பிகா, சிஎம் ரெட்டி, டாக்டர்லாம் சொன்னாங்க ஒரு தெலுங்கு சம்மேளனத்துக்கு ஒரு கட்சியை நடத்துகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழருக்கான அரசியலை செய்கிறது. அதில் இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி வழி சிறுபான்மையாக இருக்கிற இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு, இந்த மண்ணின் மேன்மைக்கு, இந்த நாட்டின் உயர்வுக்காக பாடுபட்ட அத்தனை பேரும் தமிழராக ஏற்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்கள் வந்து பிளட்டு டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஆனால் சமூக நீதியை சொல்லுவோம். அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, அரசியல் அதிகார உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். மொழியால் பிரிதொரு தாய்மொழி கொண்டவர்களை தெலுங்கர்கள் என்றோ அல்லது மலையாளிகள் என்றோ அல்லது அவர்கள் வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதி நான் அல்ல என்பதற்காக இங்கு பதிவு செய்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழும் உரிமைக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழும் உரிமைக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேரியக்கம். இங்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது,
இந்த இயக்கம் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருடைய மேம்பாட்டுக்காக, அனைத்து உயிரினங்களுக்காகவும் அவரவர்களின் வாழும் உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கம்தான். அதனால தான் செல்வகுமார் அண்ணன், குமரேசன் போன்றவர்கள் என்னை அரசியல்வாதியாகவே பார்க்குறதாவே இல்லை. அது ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்த போதும் சரி, மலேசியாவுக்கு அழைத்த போதும், பினாமுக்கு அழைத்த போதும் சரி, அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நான் நின்று அங்கே என்னுடைய செயல்பாடுகள், உலகளாவிய சில செயல்பாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளம்பரம் இல்லை. நான் இப்போது கூட குமரேசன் அண்ணன் ஒரே முறை தான் பார்த்தார். பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய தொகை, நினச்சி பார்க்க முடியாத ஒரு தொகை. அவர் இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனுடைய அந்த காமர்ஸ் அதனுடைய தலைவராகவும் இருக்கார், வைஸ் பிரசிடண்டாகவும் இருக்கார். என்கிட்ட மலேசியா ஆஸ்திரேலியாவில் வச்சு சொல்கிறார், அண்ணன் நான் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுக்கணும், நீ இத்தனை கோடி ரூபாயே ஈழத்தமிழ் மக்களுக்காக, புலம்பெயர்ந்த தமிழுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க, அது ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா எனக்கு வேண்டாம், நான் இதுவரையில் யாருக்கிட்டே ஒரு ரூபாய் கூட என் பொது வாழ்க்கையில் நன்கொடை என்று கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. என் கட்சிக்காரருடைய உழைப்பு, என் உறவுகள், நண்பர்களுடைய உழைப்பு, அதுக்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறேன். நேரங்காலம் வருகின்ற போது நான் கேட்பேன், அப்போது உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஒரே நாள் சந்திப்பில் ஒரு பெரிய தொகை, நினச்சா ஒரு சின்னதாக ஒரு பாதி படம் கூட எடுத்துடலாம், அவ்வளோ பெரிய தொகை. அதனால் நான் செல்வகுமார் அண்ணன் கூட சொன்னாங்க, நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, அதை ஹெல்ப் தேவை சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் சமாளிச்சிட்றேன் அப்படின்னா. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கி எல்லாருடைய பேர் போய் கருத்துக்கிறது என்னென்னா, இங்கே எவ்வளோ நட்பாக இருப்போம். இந்த நட்பு ஏற்பட்ட உடனே அப்புறம் ஏதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அதில் தான் முரண் வரும். இந்த நட்பு முரண் எங்கே வருது அப்படின்னா, இந்த குடுக்கல் வாங்கல தான் வரும். கொடுத்தா ஒரு நேரம் நல்லவன், கொடுத்து உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்டால் கெட்டவன். ஆக இதனால தான் நான் நண்பர்கள்ட்டையும் வைத்துக்கொள்வதில்லை, பொதுமக்கள்கிட்டையும் வைத்துக்கொள்வதில்லை, வணிக நிறுவனங்களிடத்திலும் அப்படி எதையும் வைத்துக்கொள்வதில்லை, குறிப்பாக அந்த கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள். அதனால் பெப்சி கோக் நிறுவனம் கங்கை கொண்டானில் தண்ணியை உறிஞ்சி விற்றாங்க. தாமிரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஆறு. அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க. மீறி போனேன். அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொல்கிறத கேட்காம மீறி போடியான்னு சொல்லி எனக்கு ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து லட்டி சார்ஜ். நியூஸ் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ரத்தம் ஆறாக ஓடும். எனக்கு அன்றைக்கி விழுந்த அடி தான் முதுகெலும்பு, இன்னும் அதிக நேரம் உட்கார முடியாது. பிஸ்னஸ் கிளாஸை பற்றி ஜான் சொன்னார் நண்பர். பிஸ்னஸ் கிளாஸ் பணம் இருக்குன்றது பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை. எனக்கு காவல்துறையினுடைய தடியடியில் எனக்கு முதுகெலும்பு அந்த ஃபைனல் கார்டு பாதிக்கப்பட்டது. அதனால் நான் அதிக நேரம் உட்கார முடியாது. அதனால தான் கடனை வாங்கியாச்சு பிஸ்னஸ் கிளாஸில் போய் அந்த நிகழ்ச்சி, தமிழுக்கான அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால் அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே பொதுநல வழக்காக போட்டு இன்றைக்கி அதை நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அது பன்னாட்டு நிறுவனம். அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து அரசியல்வாதி மூலமாக பல கோடிகள் பேசினாங்க. அதேமாதிரி கத்தி படம், லைக்கா ப்ரொடக்ஷன், இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தினேன். இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய், அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையாக தரோம், உங்கள் கட்சியினுடைய அத்தனை ஆஃபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதனால்தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார். அவருக்கும் அவருடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கும் அருமை நண்பர் ஜான், அவர் வேலை செய்கிறது மாற்று அன்னைக்கு தான். ஆனால் அவர் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து பல பத்திரிகை நண்பர்கள் இடத்தில் இப்படி போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் நாம் ஊடகம் தர்மத்தோடு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனங்கள். அதனால் அங்கே ஸ்டெண்ட் மாஸ்டரில் தொடங்கி நான் கதாநாயகியாக பார்த்து வியந்து பாராட்டிய மேடம் அம்பிகா மேடம் அவர்கள், அவருடைய சிஸ்டர் ராதா மேடம், அதுமாதிரி சிம்கே ரெட்டி சார், அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய கிளினிக் நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனை, பெரிய செல்வந்தர். ராதாரை ஒன்றும் சொல்லவே வேண்டாம். பல காலகட்டங்களில் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக சொல்லி எனக்கு ஒரு சமூகத்தில் திரைத்துறையில் எனக்கு திரைத்துறைக்கு எனக்கும் கொஞ்சம் மோதல் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கலைஞரே சட்டமன்றத்தில் ஏற்று கேட்டவன், மாநாட மயிலாட நிகழ்ச்சிகளிலே அங்கே மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று கலைஞரே ஏற்று கேட்ட சட்டமன்றத்தில். உடனே அவர் மைக்கு அவருக்கே உரிய பண்ணலை. அதுதான் தமிழக மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சிட்டாரு. அவர் சொல்லாமல் உடனே என் பங்காளி துரைமுருகனை விட்டு எனக்கு பதில் சொல்ல சொன்னார். அதனால் இங்கே நம்முடைய இயக்குனர் அவர் அறிமுகம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட நான் பழகிறேன். இருந்தாலும் நெருக்கமான பழக்கங்கள் இல்லை. கொஞ்சம் திரைத்துறை எட்டை தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். செல்வகுமார் அண்ணன் தான் கொஞ்சம் அப்பப்போ கொண்டு நெருக்கமாக இருக்கிறாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவங்க சொன்ன மாதிரி சரியான நேரத்திற்கு காத்திருந்தீங்க. நானும் அதேமாரி தான் 9:30 மணி வலசரவாக்கம் வீடு, அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுட்டேன், அண்ணன் தயாராக இருக்கேன் வரலாமண்ணே. 10:20 ஏதோ ராகுகாலம் எம்மகண்டெல்லாம் பார்க்குறாங்க, 10:20க்கு நீங்கள் வந்தால் போதுனாரு. நான் 10:15க்கே வந்துட்டேண்ணே. நானும் நேரத்தை, நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்களுடைய குழுவுக்கும்
உங்களை பின்புலமாக இருந்து எல்லா துன்பங்களையும் தாங்கி இதுக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற அண்ணியை தான் நான் பாராட்டணும். ஏன்னா நீங்கள் நல்லா கோட் செட் போட்டு வந்து மேடையில் பேசிடுறீங்க, ஆனால் பாவம் அவங்க பின்னாடி இருந்து ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இத்தனை அதை பார்க்கும்போது அந்த நீங்கள் போட்டிங்களா அந்த விஷுவல், இத்தனை கதாநாயகிகள் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை வர வச்சு, அது சில பேர்லாம் வந்து ஏசி ஒர்க் ஆகலை, இல்லை கொஞ்சம் லிஃப்ட்டு 2 படி ஏறி போகணும் அப்படின்னா கோச்சிப்பாங்க. இவங்களை எல்லாரையும் சரி பண்ணி இத்தனை நாடுகளுக்கு, இப்போ கூட ஜப்பானில் வேற அடுத்த மாநாட்டை அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் எல்லாரையும் எல்லா நாட்டுக்கும் அழைச்சி அந்த விசா ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி எல்லா நாட்டு தூதர்களோட ஒரு நட்பு பாராட்டி அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டர்களோட ஒரு நல்ல நட்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு எந்த அரசாக இருந்தாலும் அவர்களோட ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் இந்த இந்த விருதுகளை வழங்கி இவர்களை கௌரவித்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கின்ற உங்களுடைய மகத்தான பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, இயக்குனர் விக்ரம் சார், நீங்கள் நல்லா நீண்ட நெடிய ஆயுளோட வாழணும். எல்லாருமே மேடையில் இருக்கிறவங்க, குறிப்பாக உங்கள் மகனை பற்றி சொன்னீங்க. நீங்கள் தமிழ் திரையுலகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, திரைத்துறைக்கு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த ஒரு அற்புதமான இயக்குனர் உங்கள் மகன். நீங்கள் விரும்பியது போல் ஒரு மகத்தான ஒரு கலைஞனாக, நடிகனாக வருவார். இயற்கை உங்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வருகிறேன் என்ற செய்தி அறிந்து மே தினத்தில் கொடியேற்று வந்து என்னோடு வந்த நம் கட்சியினுடைய நிர்வாகிகள், அத்தனை ஆளுமைகள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் சிறப்பாக வந்த உடனே என்னை எல்லா மேனேஜர்லேருந்து ஜிஎம்லேருந்து எல்லாரும் வரவேற்றாங்க. சரி, அம்பிகா ஹோட்டல் மேடம் இருக்குது, மேடம் வந்திருக்காங்க, மேடம் தான் ஏதோ வேல்முருகன் வராரு, எம்எல்ஏ கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர் வராரு, ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு, அதனால் இத்தனை பேர் ஓடி வராங்கன்னு நினச்சேன். இல்லை அவங்க சொல்லாமே இங்கே ஒரு புரட்டக்கலை, ஒரு மறுமொழியாக வரவேற்ற அத்தனை ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்போதும் நான் நெருக்கமாக இருக்கிற எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த திரைத்துறையை கவர் செய்கின்ற பத்திரிகை ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.